தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வை? ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கொலை. கொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொல்றாங்க. நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள். சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல். தமிழ்நாட்டுல பிளேவர்லாம் ஒரு ஊர்ல ஒரு விதமான கொலை. ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அதல பாதத்திற்கு சென்றிருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. ஆனா முதலமைச்சர் ஐயா நீங்க ஊட்டியிலிருந்து பேசுறாங்க. சென்னை வெயிலுக்கு வந்தோடனே தெளிஞ்சிருவாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி 2026 மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியும். ஆனா நேற்று சமசன் ஏதோ கேட்டாங்க, யாரோ கேள்வி கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. தேசிய அளவுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனா நல்லா இருக்கேன், ஆடு மாட்டோட இருக்கேன், விவசாயம் பாக்குறேன். இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன், ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன். எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப், இங்க போகணும் அங்க போகணும், தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் எல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன். அதே நேரத்துல மக்கள் பணி. நேற்று பார்த்திருப்பீங்க, வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ஒரு 2000-3000 பேர் மோர் குடிக்கிறாங்க. அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம். மக்கள் பணி இருக்கு, தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல. என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன். புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது. குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு, தந்தையாக மகனாக ரொம்ப நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும். அதனால இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். என்னுடைய ஆசை பெரிது. தமிழ்நாட்டுல மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அதற்கான காலம் வரும். அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? நன்றி. தமிழக ஆளுநர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஒரு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு பொழுது பிரிவு உபச்சார விழா தமிழக ஆளுநர் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சாமானியனாக ஜெகநாதன் ஐயா அவர்கள் செய்ததுல எந்த தவறும் இல்லை என்று பார்க்கின்றேன். அந்த கேஸ் ரொம்ப டீட்டெயிலா தெரியும். ஜெகநாதன் அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சினால பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கும் முன்பு உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும். உயர் நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல. தமிழக அரசினுடைய அரசியல்ல மாட்டி சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன். எப்பொழுதுமே நான் சொல்வேன், அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும். அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பாங்க. நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் அருமையா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம்? சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன். உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது. எதுக்கு என்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? நமக்கான காலம் வரும்பொழுது பறக்க ஆரம்பிப்போம். என்னை கூண்டு கிளியாக இருப்போம். தவறு கிடையாது. பழைய பென்ஷன் திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதனுடைய தாக்கம் 2026 தேர்தல் எதிர்க்குமா? திமுக பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு. உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க வரப்போறோம் அப்படின்னு ஹிமாச்சல பிரதேசல சொன்னாங்க. நாங்க பழைய பென்ஷன் எடுக்கிட்டு நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷனை கொண்டு வர்றோம். வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி. இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசனுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க. அவங்க கொண்டு வர முடிந்துதான் முடியலையா? தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க, வாய்ப்பே இல்ல, சாத்தியமே இல்ல, பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது. அதனாலதான் பிரதமர் அவர்கள், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியும். பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பழைய பென்ஷன் நோக்கி போல, புது பென்ஷன் நோக்கி போல, இரண்டையும் தாண்டி வெளியே வந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத விவகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். மத்திய இணையமைச்சரா இருக்கிறவங்க கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க, கூண்டு கிளியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அண்ணே, வாக்குவாதம் பண்றதா பண்ணலானே, கோயில்ல இருக்கேன், அது தவறா போயிடும். நான் எனக்காக பேசுறேன், நீங்க உங்களுக்காக பேசுறீங்க. ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும், எனக்கு புரியாதுன்னு சொல்றேன். நான் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்யறாங்க. இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறேன். நான் கூண்டு கிளின்னு சொல்றேன், அதையே நீங்க இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க, அதே இன்னொரு இணை அமைச்சருக்கு போடுறீங்க. நான் என்னுடைய மைண்ட, என்னுடைய நிலைமைய, நான் இருக்கக்கூடியத, எனக்கு அப்பாவாகவும் இருக்குன்னு ஆசை, மகனாகவும் இருக்குன்னு ஆசை, தொண்டனாகவும் இருக்குன்னு ஆசை, நிம்மதியா இருக்கேன். இதை ஏன் நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்குறீங்க தலைவர்? திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில்ல பக்தர்கள் தரிசன வரிசையை விட புறவழி தரிசன வரிசை தான் அதிகம் பேர் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஐயா, எனக்கு தெரியலீங்க ஐயா, தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது, நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.